திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3-4 மாத காலங்கள் மட்டுமே இருக்கு. கேது பகவான் உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து மேல போறதுக்கு இவர் இங்க இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். தடை தாமதங்கள் உண்டு. ஆனா இருப்பினும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ 5ஆம் வீட்டில் புதன் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகையில பார்த்துட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, பண வரவு, உங்களுக்கு பெயர் புகழ் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் 11ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல பாருங்க 6ஆம் வீட்டுக்கு போய் மறைகிறார். அப்ப ராசி அதிபதி புதன் மறையும் பொழுது 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் சார்ந்ததோ நோய் சார்ந்த விஷயங்களோ ஏதாவது ஒரு அமைப்புகளை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸை சொன்னாலும் கூட பிளஸ்ஸாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ராசி அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அதுவும் அங்க சனியோட சேர்க்கை பெறும் பொழுதும் யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்ணலான் இருக்கீங்க, ஒரு ஊர் விட்டு ஊர் போலான் இருக்கீங்க, அல்லது பூர்வீக சொத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த 11ஆம் தேதிக்கு மேல இதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியும் சூரியனும் புதனும் சேர்க்கை ஆகிறாங்க 11ஆம் தேதிக்கு மேல. பொதுவாக புதனும் சனியும் ஒரு ஜாதக கட்டத்துல சேர்ந்தாலே வியாபாரத்துல செழிப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம். படிப்பு இது உங்க ஜாதத்துல இருந்தாலே அப்படிதான் இருக்கும். சனியும் புதனும் சேர்ந்துதான் படிப்பு கொஞ்சம் மந்தம், படிப்பு கொஞ்சம் தடைகளை கொடுத்தாலும் கூட படிப்புக்கு மீறின அறிவு உண்டு. நீங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கவில்லை என்றாலும் அதை விட நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனியும் புதனுக்கு உண்டான சேர்க்கையாகும். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான புதன் இங்க ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெறும்போது இந்த சனி புதன் பினான்சியல் லெவல்ல பணப்புழக்கத்துல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யாராவது வெளியே ஏதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போலான்னு இருக்கீங்க, ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப தொழில் ரீதியாக ஏதாவது வெளியூரோ வெளிநாடோ ஏதாவது ஒரு பக்கம் வெளியே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளையும் கூட உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா 10ஆம் அதிபதியான புதன் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேரும் பொழுது இது உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 10 தான் கர்மகாரகன், கர்மாதிபதி ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப சனிதான் கர்மகாரகன். அப்போ இயற்கையான கர்மகாரகனும் உங்க ஜாதகத்தில் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய புதன் 11ஆம் தேதிக்கு மேல சேரும்போது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு இந்த மாதம் கர்மாவை கழிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்னு காட்டுது. அதே போல 6ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா அரசு வேலை, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் 6ஆம் இடம் தான். அப்போ அது சனியோட போகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அதுல ஏதாவது ஒரு நல்ல பிராப்தமோ அது சார்ந்த விஷயங்களோ அது சார்ந்த ஒரு நன்மைகளோ நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. யாராவது கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணலான் இருக்கீங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலான் இருக்கீங்க, ஒரு வேலையில இருந்து ஒரு இடமாற்றம் பண்ணலான் இருக்கீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி இப்ப இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல போய் ராகுவோட சேர்ந்து நிற்கிறார். இயற்கையாகவே பாருங்க 2 கூடையவர் 7ஆம் வீட்டுக்கு போனா நீங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே 7ஆம் இடத்தை சொல்றதுனால கண்டிப்பாக 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி அவர் உங்க குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் போய் 7ல உச்சமாகிறார். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்ப அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி இங்க நிற்கும் பொழுது அப்பாவுடைய சொத்துக்கள், மனைவி வழியில கணவர் வழியில வரக்கூடிய சொத்துக்களும் அதன் மூலமாக வரக்கூடிய பணவரவும் உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது காட்டுது. இந்த சுக்கிரன் தை அமாவாசையிலிருந்து உங்களுக்கு உச்சமாகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்ப இருந்து 1 மாத காலங்கள் உச்சத்துல இருப்பார். அதனால நீங்க இது சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏகதேசமா கேது உங்களுக்கு அங்க தடைகளை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறத உண்மை. அடுத்தது பாருங்க இங்க ராகுவோட சேர்றார் சுக்கிரன். இயற்கையாக இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எந்த ஒரு கிரகமாக சேர்க்கை பெற்றாலும் ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கும், ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது யோகமாக பெரிய பணம் பெண்கள் மூலமாக
பண வரவு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிற பணம் கூட ஈஸியா எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பண்ணி கொடுத்துரும். அதே போல சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் யோகம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஈஸியாக வரக்கூடியது எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு சேர்க்குதான். அப்போ இது வந்து பிளஸ் ஆக இருந்தாலும் கூட மைனஸாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா இது உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு கூட நீங்க பாருங்க. சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது உச்சகட்ட பெண் சாபத்தினுடைய ஒரு சேர்க்கை. அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்க பெண்கள் உங்க இந்த சேர்க்கை இருந்ததுன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்க வம்சத்துல உங்க பங்காளி உறவுல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே சரியில்லாம இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்கள்னால பிரச்சனைகளும், ஆண்களாக இருந்தால் பெண்கள்னால பிரச்சனையும், ஒரே ஆண் குழந்தைகளாகவே பிறப்பது அல்லது பெண் குழந்தைகளாகவே பிறப்பது, பிறக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பது, திருமணம் சார்ந்த விஷயத்துல, அதே போல சிறு வயதிலேயே வந்து கணவன் மனைவி விட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இது போல பெண் தொந்தரவுகளே அதிகமாக பெண் சாபத்தினுடைய உச்சமான ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதம் இளம் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ தேவையில்லாத ஒரு அவமானமோ இந்த ராகு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பழி பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால். இது எப்படி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன போல உங்க குடும்பத்துல இந்த மாதிரி இருந்ததுனாலும் இது பெண் சாபத்தினுடைய உச்சம்னு எடுத்துக்கலாம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தாலும் சரி, அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 1ஆம் வீடு 5ஆம் வீடு 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருந்தாலும் சரி, சுக்கிர திசை சுக்கிர புத்தி அல்லது ராகு திசை ராகு புத்தி, சுக்கிர திசையில ராகு புத்தி, ராகு திசையில சுக்கிர புத்தி, ராகு சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் ராகுடைய சாரம், இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பாளர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸா நீங்க எடுத்துக்கோங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ராகு உச்சகட்டமான பணவரவும் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பாருங்க, இதுவே உங்களுக்கு 9ஆம் அதிபதியோட சேர்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வழியில சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அப்பா வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் நீங்க இப்ப மூவ் பண்ணும் பொழுது, ஏன்னா உச்சமா இருக்கிறார் சுக்கிரன், அப்போ ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்தது பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பாருங்க 10ஆம் வீட்டுல போய் வக்ரத்துல இருக்கார் 24ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் அதிபதி 10ல் போய் வக்ரமாகிறார், 3ஆம் அதிபதி 10ல் வக்ரமாகிறார். அப்போ உங்க சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்க முயற்சிகள் எல்லாமே கடுமையாக ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ஹார்ட் ஆஃப் நீங்க என்ன அளவுக்கு நீங்க முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு இரட்டிப்பு மடங்கு உங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கறத தான் காட்டுது. ஏன்னா வக்ரம் அப்படின்னா எல்லாமே 2 வரக்கூடியது அப்படிங்கிறது அமைப்பு. அதே போல வக்ரம்னா ரொம்ப ஸ்பீட் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ செவ்வாய் வக்ரம் ஆகும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி வக்ரமானால் சகோதரர்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இரட்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அதே போல அவரை 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு. 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 8ங்கிறது அவமானம் அப்படிங்கிறதுனால எது வந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பாக இந்த மாதம் வரும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிப்ரவரி 4ஆம் தேதியோட வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். உங்க ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள், வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய் மூலமாக இருக்கக்கூடிய தாய் உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பந்த பாசங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். இப்ப இந்த 4ஆம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்கரமாக இருந்ததுனால இத்தனை காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்களாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த குரு வக்ரம் நிவர்த்தி பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகன யோகங்களோ ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா உங்க ராசியை வந்து குரு கேதுங்க இருந்தாலோ ராசியை குரு பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மைகள், உங்களுக்கு அந்த கேதுனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு இருக்கும் பொழுதும் வக்ர பார்வையா பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதுக்கு தடை தாமதத்தையும் கொடுத்துருப்பார். இப்போ அந்த வக்ர நிவர்த்தியும் பிப்ரவரி 4ஆம் தேதியோட முடிக்க போறார். அப்ப வீடு மனை சொத்து சுகங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்க கைகூடி வரும். அதே போல கல்யாணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல ஏதாவது ஒரு நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை. ஏன்னா குரு வக்ரமா இருக்கும் பொழுது பணம்
இழப்புகள் இருந்திருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் இருந்திருக்கும். நகை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடமானத்தில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு வக்ர காலத்துல பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு இதுல இருந்து ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வசதி வாய்ப்போட நீங்க எதிர்பார்த்த திருமண வாழ்க்கையும் வரும் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த குரு பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி யார் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ல போய் இருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கார். அப்போ இந்த 6ஆம் வீட்டுல போய் நம்ம சனி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. இருப்பினும் வயிறு உபாதைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. சூரியன், இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார் 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ சூரியன் 12ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் கேட்பாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போலான் இருக்கோம், வெளியூர்ல இருக்குது, அதாவது நாங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்க மதுரையில இருக்கிறோம், குலதெய்வம் சென்னையில இருக்கு, இப்படி மாத்தி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது போல இருந்ததுன்னா இந்த மாதம் அங்க போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பை 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாம 12ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்கள், விரயங்கள், மருத்துவ செலவுகள், ஆன்மீகம், இறை வழிபாடு, தீர்த்த யாத்திரை, இதெல்லாம் 12ஆம் இடத்தை சொல்றது. அப்ப அந்த 12ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தீர்த்த யாத்திரை செல்வது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள், பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இது ஒரு பிளஸ்ஸாக இருந்தாலும் கூட. அடுத்தது பாருங்க, இந்த சூரியன் 12ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 6ங்கிறது வேலை ஸ்தானம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அங்க முதல்ல சனி இருக்காரு இல்லையா? அப்ப புதனும் 11ஆம் தேதிக்கு மேல வந்துருவாரா? அப்போ சூரியனும் 6ஆம் வீட்டுக்கு வராரா? இப்ப இந்த 3 கிரக சேர்க்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருந்தால் இந்த சேர்க்கை கண்டிப்பாக சமுதாயத்துல உங்களை ஒரு நல்ல பொறுப்புலையோ, அரசாங்கம், அரசியல் தொடர்பு, அரசு வேலை, ஏதாவது ஒரு வழியில கவர்மெண்ட் பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பும், கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ஊதியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சனி சூரியன் சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அப்பாவும் பையனும் பார்த்துட்டீங்கன்னா எந்நேரம் சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பானால பெரிய யூஸ் அவங்களுக்கு இருக்காது. பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் பெருசா பயன்படுத்த முடியாது. அந்த ஊரை விட்டு வெளியே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல இருந்தீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ இதே சேர்க்கை இப்ப சேரப்போகுது. அடுத்தது பாருங்க, இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கும்போது இந்த சேர்க்கை சேரும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படியே ஆணுக்கு நேர ஆப்போசிட்டா பெண்ணுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்னைக்குமே பிரிய மாட்டாங்க, விட்டு கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. இது எல்லாமே பெண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தா இருக்கும். ஆண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சமுதாயத்துல பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை இந்த சனி சூரியன் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ உங்க ஜாதகத்துல இது இருக்கு, இது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1, 5, 9ல இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்துன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அரசாங்க வேலையோ, அரசியல் தொடர்புகளோ, அரசு வருமானங்களோ, ஏதாவது ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது இந்த இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்காக நீங்க வெளியே போலான் இருக்கீங்க, நிச்சயமாக இந்த மாதம் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. சோ இந்த கிரக சேர்க்கைகள் நான் சொன்ன மாதிரி சனி புதன் சேர்க்கை, அதே போல சனி சூரியன் சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை எல்லாம் இருந்ததுன்னா விபரீத ராஜயோகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா முழுக்க கன்னிராசிக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா காட்டுது. தன வரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில வரும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.